நம்பர் வந்து ராகு கேதுனுடைய நம்பருங்க. இது ராகு கேது நம்பருங்கிறது வந்து இது அதுவா அமைச்சதுங்க. அந்த கடவுளா அமைச்சுக்கிட்டது. எல்லா மரமும் வெட்டிட்டாங்க. எல்லாத்துலயும் நம்பர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 1008 1008 5008 நம்பர் விழுந்திருக்குது. அது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டத்தில் தாங்க. தாரமங்கலம் டு ஜலகண்டாபுரம் போகக்கூடிய வழியில் ராமிரெட்டிப்பேட்டி ஏரியில் பார்த்தீங்கன்னா ஆரிய காளியம்மன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா எதிரே அமைந்த 84 மாதங்களுக்கு முன்னாடி கருவேல மரம் வெட்ட சென்றபோது மரத்தில் அருகில் இருந்த புற்றில் இருந்து ஒரு ராஜ நாகம் பார்த்தீங்கன்னா படம் எடுத்து மரத்தை வெட்ட விடாமல் தடுத்திருக்கான். இதனால் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டாமல் சென்று விட்டாங்க. அடுத்த நாள் மீண்டும் மரத்தை வெட்ட வந்தபோது அந்த ராஜநாகா புற்றின் மேலே ஏறி படம் எடுத்து சட்டை உரிச்சுக்கிட்டு உள்ளே சென்று விட்டதுங்க. இந்த அற்புத காட்சி அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் எல்லோரும் பார்த்து இந்த சக்தி வாய்ந்த தெய்வம் குடிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தகவல் பரவியதுமே ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரண்டிருக்காங்க. அப்போது ஒரு பக்தர் வந்து அருள்வாக்கு சொல்லியதும், இங்கு நான் நாகத்தம்மன் குடிக்கொண்டு இருக்கேன். என்னை வணங்கக்கூடியவங்களுக்கு சகல செல்வங்களையும் கொடுப்பேன். முக்கியமாக இங்கு வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா திருமண தடை குழந்தையின்மைன்னு வருபவங்களுக்கு அந்த பாக்கியத்தை நிச்சயம் கொடுப்பேன்னு சாமி சொல்லியது. பிறகு அதே போல இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 13 வருட காலத்தில் மட்டும் 5 வருடம் முதல் 20 வருடங்கள் வரை பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத 250 தம்பதியருக்கு மேலே இந்த ஸ்ரீ புற்று நாகத்தம்மன் திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பரிகார பூஜைகள் செய்த பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாக்கியம் உண்டாயிருக்கு. திருமணமாகாத 150க்கும் மேற்பட்டோருக்கு திருமணமும் நடந்திருக்குங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ராகு கேது பரிகார தலமாக இருக்குது. குறிப்பாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 2 முறை இந்த நாகாத்தம்மன் பார்த்தீங்கன்னா நாக வடிவில் வெளியில் வந்து தரிசிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுமா. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மன் முன்பு பார்த்தீங்கன்னா பூ போட்டு கேட்ட பிறகு தொடர்ந்து 9 வாரங்கள் வந்து இங்கு செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்தாலே 9 வாரங்கள் முடிவதற்குள்ள நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்திருக்குங்க. 10-20 வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காதவங்க கூட இங்கு ஆலயத்திற்கு வந்து 9 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 6 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வந்து வழிபட்டாலே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலகி விரைவில் திருமணமும் நடந்து முடிந்திருக்கு. ஒரு ஆலயத்தில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயம் பழித்திருக்குங்க. அதனால் பக்தர்கள் இங்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் இங்கு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுடைய திரு ஆலயத்தில் உலகில் அஷ்ட திக்குகளையும் ஆட்சி புரிந்து அருள் உள்ளத்தோடு ஆத்மாக்களை காத்து கொண்டு இருக்கக்கூடிய அருள்மிகு ராகு கேது பரிகார தலமாக இந்த கோவில் இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு கேதுனா திருநள்ளாறு சென்று எப்படி வழிபட்ட பலன் உண்டோ அதே போல் நம்ம ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ புத்து நாகாத்தம்மன் கோவிலுக்கு வந்து வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எதிர்வருகின்ற நிகழக்கூடிய மங்களகரமான விஸ்வாவசுவ வருடம் தமிழ் ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் கொண்டாடப்படுறாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்து அம்மனுக்காக பார்த்தீங்கன்னா தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி செல்றாங்க. எங்களுக்கு என்ன ஒன்று அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வழியே ஏதாவது எங்களுக்கு கடவுள் பண்ணி கொடுத்தா நாங்கள் இது இன்னும் கோயிலை நல்லா டெவலப் பண்ணுவோம். வர பக்தர்களுக்கு வந்து ஒரு வண்டி வாகனம் நிறுத்துகிற மாதிரி ஒரு அன்னதானம் போடுற மாதிரி எல்லாம் ஒரு சில இதை பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. கொரோனாவுக்கு முன்ன கூட ஏதோ வருமானம் வந்து இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் சுத்தமாக எங்களுக்கு வருமானம் இல்லைங்க. கோயிலுக்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்றைக்கி காலையில் மாலையே நான் கையிலேருந்து தோட்டம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். அந்த அம்பாள் நான் எதையும் எதிர்பார்த்து வாங்கிட்டு வந்து போடலைங்க. அம்பாள் வந்து
சிறப்பா இருக்கணும். வந்து பக்தர்கள் நிக்கும்போது அந்த அம்மா முகத்தை பார்ப்பாங்க. அப்ப மாலை நல்லா இருக்கும். அந்த அங்க சிலைங்க திருப்தி இருந்தா இங்க திருப்தி இருக்கும். அந்த நாகர் சிலை சாமி மரத்துக்கடியில நாகர் சிலை மாதிரி நாகர் சிலை அது பாத்தீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு வைக்கிறதுங்க, வேண்டுதலுக்கு வைக்கிறது. அந்த ராகு திசை, கேது திசை, இந்த மாதிரி திசை நடக்குது பாத்தீங்களா, அவங்களுக்கு தொழில் ஆகாதுங்க, தொழில் முடங்கி போயிடும். அப்ப அவங்க அந்த சிலையை அடிச்சுட்டு வந்து வச்சு பூஜை பண்ணாங்களாக்கா அவங்களுக்கு அந்த கொஞ்சம் விலகும். அப்ப நமக்கு தொழில் போற பக்கம் தொழில் செட் ஆகும். நாங்க நாங்க பரிகாரமும் நாங்களே பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி செருப்பு அடிச்சு பண்ணலாம், வெள்ளி செருப்பு வச்சு பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே என்ன என்ன பக்தர்களுக்கு தான் முக்கியத்துவங்க. பக்தர்கள் என்ன தேவையோ அதுதான் இங்க முக்கியத்துவம். இந்த பொம்மை எல்லாம் கூட அப்படிதாங்களா? எல்லாமே அது வேண்டுதலுங்க. அதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாத இருக்கிறவங்க, நான் உனக்கு சாமி பண்ணி வைக்கிறேன். அந்த நாய் பொம்மை பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போச்சு. வந்து கும்பிட்டு போனாங்க, என் வீட்டுக்கு நீ வந்துடணும், எங்க இருந்தாலும் வந்துடணும் அப்படின்னு. அப்போ வாக்கு கேட்டாங்க, எங்க இருந்தாலும் 10 நாளே உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்துருச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மறந்துட்டேன். ஒரு பொண்ணு கன்சியா இருந்தாங்க, டெலிவரி ஆகிற டைம், இன்னைக்கு டெலிவரி. அவங்க தகப்ப என்ன பண்ணாரு, ஆஸ்பத்திரி கூட்டி போகாத, சாமி கும்பிட்டு வாக்கு கேட்க போகலான்னு வந்தார். வாக்கு கேட்க போகலான்னு வந்தவர் வாக்கு வச்சு பார்க்கும்போது, நீ பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு தான் வந்திருக்கு, நீ எதுக்கு வந்தங்கிற மாதிரி வந்துச்சு. புள்ள வந்து டைம் ஆயிடுச்சு, நீ பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் நீங்க ஓமலூர் தாலுகா, நீ அந்த எதுக்கு தாலுகா வந்தங்கிற மாதிரி ராமரெட்டிப்பட்டிங்கிற ஒரு நீர்நிலை. அந்த வாக்கு சொன்னது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் 2 இந்த உசிரியுமே தெய்வம் சாதாரண காப்பாத்த ஒரு தெய்வமா முடியாது இருந்தது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி தான் 9007 முறை ஏழை கொடுக்கும்போது ஏலம் விட்டு அது வரும்போது ஒரு என்னன்னு மரத்தை கேட்டீங்கன்னா அது வெட்டும்போது தான் அவங்களுடைய அசால்ட். விடலை. அப்பதான் என்னைக்குமே வெள்ள ஒரு நாகம் டேட்டு புத்துலேருந்து வெளியே கொடுக்குறாங்கன்னா அந்த வந்தது. டேட்ல 4 வெளியே நாளைக்கு வரும்போது அந்த முன்னாடியே மரத்தை வெட்டும் போது இவர் பாம்பு அசால்ட்டா என்ன விட்டுட்டாரு. உள்றது வந்திருக்கு நான் அப்படின்னு அப்பயும் சொல்லி சொல்றேன், சாமி பயந்துட்டு போய் நான் கடை உசுரை வச்சிருக்கேன் காப்பாத்து, பக்கத்துல என்கிட்ட வந்து ரொம்ப சொன்னாங்க. ரொம்ப அப்போ சிரமம் நான் வந்து பார்க்கும்போது நான் அப்படின்னு ஊர் தான் நான் பெரியவங்களும் சொல்லிடுவேன். தகவல் கொடுத்தேன். அந்த எல்லாரும் வந்து வாக்குல பார்க்கும்போது அப்படிதான் சொல்லிச்சு. ஒரு தெய்வம் இதே வந்து மாதிரியே இருக்க போய் மாதிரி 1 மாசம் தெரியுது, கழிச்சு வந்துச்சுங்க. மரத்தின் வரும்போது அவர் வடிவம் வந்து பார்த்தா நல்ல அப்படிதான் செய்தி இருக்கு என்கிட்ட சொல்லல. அப்படின்ட்டு அதுல இருந்து ஊர் இந்த மக்கள் மாதிரி இதை வழிபட ஆரம்பிச்சாங்க. இது அப்படிங்கிறது பேர் வந்து ராகு ஏன் கேது வந்து பகவான், அவரும் வந்து எதுக்கு கேட்டிருப்பாருன்னா, ஆகாத்தம்மன் சொல்லிட்டு ஒரு நல்லபடியா ராகேது டெலிவரி பகவானா ஆயிட்டா வழிபட்டு பரவாயில்ல இருந்தோம். அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு வந்து தான் இந்த கேட்டிருக்கிறாரு. திருமணம் ஆனா ஆகாதவங்களுக்கு அந்த வாக்குல வந்து ஆனா அது செவ்வாய்க்கிழமையும் குழந்தை ஏதோ இல்லாதவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஞாயிற்றுக்கிழமையும் அவங்கள வழிபடுற காப்பாற்ற மாதிரி முடியாம போயிருக்கு. அது அது தொடர்ந்து எல்லாமே வழிபட்டு வந்ததுனால நேச்சுரலா இதுல இதன் வந்து விளைவாக சொல்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றும் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அது மேரேஜ் நாம ஆயிருக்கு. வந்து ஒரு குழந்தை முன்னெச்சரிக்கையா இல்லாதவங்களுக்கு இருந்துக்கணும். பல்லாயிரக்கணக்கான ஒரு குழந்தைகள் ஒரு 8 அம்மா நாள் 10 உருவாக்கிட்டாங்க. நாள் முன்னாலேயே இது போய் நம்ம தானா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா உருவானது, அது ஏதோ ஒண்ணு உருவாக்கப்பட்டது பண்ணி அல்ல. அவங்க தானா காப்பாத்திடுவாங்க. 12 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு இந்த ஆவணி மாதிரி மாசம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் புதன்கிழமை நடக்கிறது, வரப்ப அம்மாளுக்கு இது பண்டிகை சாப்பிட்டு நடக்கும், இது நடக்காது. அளவு பத்தி பண்டிகை இது பண்றாங்க. சாதாரணமா ஒரு இந்த பாம்புனுடைய நாய்க்குட்டி இது விட்டு நேச்சுரல் என்ன போனது அப்படின்னா, கூட வந்து இப்ப வந்துரும்னு நிறைய வாக்கு வருது. ட்ரிப் இப்படி அப்ப பக்கமா வெளியே வந்து அதோடைய அந்த சக்தி இல்லாத வாக்கு பண்டிகைப்பையும் வருமா? வாக்கு சொல்லுங்க. இது ஆமா சொல்லாது. சாதாரணமா வர்றது. அதாவது அதனுடைய பண்டிகை அந்த பத்திரிகை ஏவலு வளம் 2ம் கட்டி போடுவோம். அந்த வளம் வந்தா நமக்கு எதை எடுத்தாலும் வெற்றி. ஒரு பொண்ணுக்கு போறாங்க, சாமி இந்த பொண்ணை பார்த்து வந்துடும், இந்த பொண்ணு அமையுமா? 12 பேர் இது இதுல பண்ணாங்க வாக்கு சொல்லுங்க. அந்த ஸ்டாஃபுங்க. அப்ப அந்த வாக்கு நாம போட வரும்போது வளம் கொடுத்து அடுத்த நாள் வெட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க இந்த பொண்ணு தான் காலையில 6 மணி அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு, இது ஆகாது நடக்காது அப்படின்னு. அப்புறம் அவர் வெட்டலிங்க, அதை தெரிஞ்சுக்கடையில தான். அதே சமயத்துல இதை நான் சொல்லக்கூடாது உங்ககிட்ட, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஜேஜேபில இருக்கிறவங்க 2 பெண் குழந்தை, சாமி எனக்கு அடுத்து ஆண் வாரிசா இருந்தா பரவாயில்ல. இந்த மரம் வெட்டுற மிஷின் இருக்கு பாத்தீங்களாம்மா, கை வரலைங்க, அந்த மிஷின் வந்து மரத்து மேல வைக்கும்போது பிடிச்சிட்டு எரியுது தானா. பெண் வாரிசு தானா பெண் வாரிசு. இது மொத்தத்துல 9007 மரம் இருக்கு இல்லைங்கம்மா, ஃபாரஸ்ட் இது வந்து ஃபாரஸ்ட் இடம். ஏலம் விடும்போது இதையும் அறுக்கணும் தான் அந்த மாதிரி அதுக்காக இது அந்த பண்ணுது. மாதிரி சம்பவம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த நாகம் உசுருக்கு வெளியே வந்து அந்த சாட்டை உடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. இவத்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வெட்டலை, நான் வெட்ட மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இது வந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஆட்டம் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சாமி வந்து இதை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது தெய்வமும் வழிபடணும், ராகுக்கு அது பரிகார ஸ்தலமா இதை என்னுடைய வழிபடணும் கனவுல இப்படி ஒரு சிலை அப்படின்னு வைக்கணும்னு சொல்லி வந்ததுனால அந்த சிலையை நான் உருவாக்கினேன். இந்த இது அதாவது இது மாதிரி தான் வேணும் ஒவ்வொன்றும் அந்த அம்மா கனவுல வந்து நீங்க எங்களுக்கு இதை இப்படி பண்ணுங்க, இந்த முறையா பண்ணுங்க, குழந்தை பாக்கியத்துக்கு வரவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணி ராகு காலத்துல 3 to 4:30 அந்த ராகு காலத்துல பூஜை பண்ணி பாருங்க, அந்த தொட்டில் கட்டணும். அந்த தொட்டில் கட்டிட்டு
12 வாரம் வந்து விளக்கு போடணுங்க. 12 வாரம் நெய் தீபம் ஏற்றி விளக்கு போட்டு வந்து 12 சுட்டு வந்து 12 வாரம் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப அதிகம். 1000க்கு மேல குழந்தைங்க இன்னைக்கு பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 குழந்தைங்களுக்கு பக்கமா இருக்குது. அப்படின்னா எல்லாமே வெளியூர்ல இருந்து தருமபுரி, மேட்டூர், எல்லாமே ஈரோடு, அதனுடைய வேண்டுதல்னு பெண்ணாகரம் பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து தான் அதிகம் அந்த பயனடைஞ்சது குழந்தை இதுதான். பாக்கியத்துக்கு வரவங்க குழந்தை 10 பாக்கியம். வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் குழந்தைங்க இல்லாதவங்க கூட பாருங்க, சேலம் நெய்க்காரப்பட்டிக்கு பக்கத்துல இது 3 வாரம் தான் வந்தாங்க. 4வது வாரம் நம்ம கணிச்சுவாங்க 20 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தை பிறந்து பையன் பிறந்து அவங்க வந்து இடைக்கிட நம்ம போட்டு ராகு கேது கடை பார்க்கணும்னா வெட்டி பொங்கல் வெளியில வச்சு தான் போகணும். இங்கே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. திருநாகேஸ்வரம், திருநள்ளாறு அதே போகணும். மாதிரி இப்ப திருமண நம்ம தடை வந்து திருமண தடைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நாங்க அதே மாதிரி பூஜை பண்ணி கொடுத்து 9 சுத்து சுத்தி 9 வாரம் வர சொல்லி அந்த மஞ்சள் கயிறு அந்த மஞ்சள் கொம்பு கட்டினோம்னா திருமணம் வந்து தடை இல்லாம இந்த தடையை நீக்கி கொடுத்து அந்த பாக்கியம் கண்டிப்பா அந்த 9 வாரத்துல நிறைவேறும்.